வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சீரியஸ் எபிசோட்ஸ். இதில் டாபிக் கடவுள் சொல்லும் தீர்ப்பு. எவ்வளவு அருமையான தலைப்பு பாருங்கள். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கடவுள் நமக்குன்னு ஒரு தீர்ப்பு வச்சுருப்பார். நல்லவங்களுக்கு, கெட்டவங்களுக்கு, பொய் சொல்கிறவங்களுக்கு, பித்தலாட்டம் பண்ணுறவங்களுக்கு, இல்லை மற்றவங்களுக்கு தர்ம காரியங்கள் பண்ணுறவங்களுக்கு, தன்னுடைய சுகத்தை பெருசாக பார்க்காம மற்றவங்களுக்காக வாழ்க்கையை நடத்துகிறவங்களுக்கு. இன்றைய கால சூழ்நிலையில் பல உறவுகளில் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, தப்பான புரிதல். ஒருத்தர் நல்லவராக இருந்தால் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிறது, ஒருத்தர் கெட்டவராக இருந்தால் அவரை நல்லவர்னு புரிஞ்சுக்கிறது. இதனால் வரக்கூடிய விளைவுகள், கான்சிக்வன்சஸ், அந்த பிரச்சனைகள், இதை தாங்க முடியாத மனம், துரோகம், ஏமாற்றம், இதை தாங்கிக் கொள்ள முடியாத மனம், இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம நல்லது பண்ணால் ஒரு தீர்ப்பு, நம்ம கெடுதல் பண்ணால் ஒரு தீர்ப்பு அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் இதெல்லாம் தவிர்த்து பெருவாரியான மக்களுடைய மனசில் இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் ஒரு தப்பும் பண்ணலை, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், நான் யாரையும் ஏமாத்தலை, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில், இவ்வளவு காயங்கள், வடுக்கள், நான் எந்த ஒரு மனிதருக்கும் தீங்கு செய்யவே இல்லை, ஆனால் நான் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுறேன், என்னை விட்டு எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் தனியாக கஷ்டப்படுறேன், இல்லை எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இல்லை பணத்தை இழந்து கடன் சுமையால் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் நான் நடு தெருவில் நிற்கிறேன், வாழ்க்கையவே தொலைச்சிட்டேன், ஒரு நண்பனுக்காக, ஒரு உறவினருக்காக, கூட பிறந்த சகோதர சகோதரிக்காக நான் செய்ய போய் என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இப்படி கடவுள் இருக்காரா இல்லையா, இந்த கேள்வி பல பேருடைய மனசில் இருக்கு. இந்த மேஷராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு நீங்கள் படுற அவஸ்தை, உங்கள் கண்ணிலேருந்து வர கண்ணீர், நீங்கள் கோத்ரூ பண்ணுற அந்த வலி, அந்த ரணம், இது எல்லாத்துக்கும் என்ன தீர்வு, என்ன தர்ம காரியங்கள் செய்யலாம், எந்த கோவிலுக்கு போய் வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற மாதிரி, அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்கிற மாதிரியான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடவுள் சொல்லும் தீர்ப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வருது, எனக்கு ஏன், இந்த மேஷராசிக்காரர்கள் தன்னையே தான் கேட்டுக்கொள்வது, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, பண கஷ்டம், திருமண கஷ்டம், தடைகள், தாமதங்கள், கடன் தொல்லை, ஆரோக்கியம் பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் இல்லாத கொடுமை, குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகளை பார்க்க முடியாத ஒரு கொடுமை, கணவன் மனைவி பிரிவு, இப்படி பல கஷ்டங்கள். இதெல்லாம் ஏன் உங்களை துரத்துது? இந்த கஷ்டங்கள், நான் நல்லது தானே செஞ்சேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? இந்த கேள்விகளுக்கான பதில் என்ன? அதாவது மேஷராசிக்காரர்கள் என்ன செய்யணும், எந்த கோவிலுக்கு போய் வரணும், எந்த தர்ம காரியங்கள் செய்தால் இந்த கஷ்டங்கள்லேருந்து வெளில வர முடியும், அது தவிர எதிர்காலத்தில் நம்மளை பாதுகாத்து கொள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த கேள்விகளுக்கான விடை தரக்கூடிய பதில் தான் இந்த வீடியோ. அடுத்த 6 மாத காலங்களுக்கு வேலையில், குழந்தை பாக்கியத்தில், திருமண யோகத்தில், பண கஷ்டங்களில், எல்லா விதமான பிரச்சனைகளிலும் எந்த மாதிரியான பலன்களை எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி ஈவன் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட என்ன தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதிலும், இதையெல்லாம் பற்றி ரொம்ப தெளிவாக, ரொம்ப கூர்மையாக, ஆழமாக பார்க்க போகிறோம்.
இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்று முதல் கடவுள் சொல்லும் தீர்ப்பு என்ன? மேஷராசியிலிருந்து தொடக்கம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. கடந்த சில காலமாக அளவுக்கு அதிகமான மன உளைச்சல்ல நொந்து போயிருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கு அடிப்படையில் எதையும் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய இந்த ராசி கடந்த சில மாதங்களாக மனதளவில் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. அதற்கான காரணங்கள் என்ன? அந்த காரணங்களில் முதல்ல வருவது பண கஷ்டம். எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் எப்படி செலவு வருதுன்னு தெரியல. சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வர காசு அப்படி மாயம், காத்துல கற்பூரம் கரைகிற மாதிரி கரையுது. இதெல்லாம் ஏன் நடக்குது? அதே மாதிரி அளவுக்கு மிஞ்சிய செலவு, கையில் காசு தங்காத நிலை, இதெல்லாம் ஏன் ஏற்படுது? எல்லாத்தோட ரொம்ப முக்கியம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மன பயம் இருக்கு இல்லையா? அது மேஷராசிக்காரர்களை துண்டு துண்டாக நறுக்கிட்டு இருக்கு. இரண்டாவதாக திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் தடை, குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போது என் வயசில் இருக்கக்கூடிய மற்ற பல ஃப்ரெண்ட்ஸுக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை. போகிற வரவெல்லாம் கேட்குறான், என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சா, என்னப்பா ஆச்சு, பொண்ணு பார்க்குறியா, மாப்பிள்ளை பார்க்குறியா கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் எனக்கு இன்னும் திருமணம் நிச்சயம் பண்ண பாடாவே இல்லை. நடக்கிறதெல்லாம் அடுத்தது. பொண்ணு யார், மாப்பிள்ளை யாருன்னு கூட தெரியல. சுத்த விடுது. அழகு இருக்குது, படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, நல்ல வேலையும் இருக்குது, கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. இப்படி சொல்லி கதறக்கூடிய 90s கிட்ஸ் ஆகட்டும், 2K கிட்ஸ் ஆகட்டும், ஏன் ஜென்சி கிட்ஸ் ஆகட்டும், பல பேர் இருக்காங்க. மூன்றாவதாக குழந்தை பாக்கியம். சொந்தக்காரங்களாகட்டும், நண்பர்களாகட்டும், கல்யாணமாகி அவன் 2 குழந்தையை பெற்று ஸ்கூல்லையே சேர்த்துட்டான். நமக்கு இன்னும் குழந்தை பிறந்த பாக்கியமே இல்லை. இது எல்லாரும் சராசரியாக நம்ம இந்திய சமுதாயத்தில், எஸ்பெஷலி தமிழ் சமுதாயத்தில் கல்யாணம் ஆன உடனே என்னம்மா ஏதாவது விசேஷம் இருக்கா, என்னப்பா ஏதாவது விசேஷம் இருக்கா, இதை கேட்காதவங்க இருக்க முடியாது. சும்மா போகிறவங்க சொரிஞ்சு விட்டு போயிடுவாங்க. அதாவது நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற, அதாவது நமக்கு குழந்தை பாக்கியம் டிலே ஆகுதுங்கிற வருத்தம் நம்ம மனசை தொலைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வரவன் போகிறவங்களாம் அதை ஏற்றி விட விடுவாங்க. இது வேற இந்த கொடுமை. என்னோட கர்ம வினை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களை சராசரியாக நம்ம பார்க்க முடியும். மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் ஓடி போய் நீங்களே சிரமப்படுத்திக்கிட்டு, தன்னை சிரமப்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறீங்க, அப்படி மற்றவங்களுக்காக நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி இழந்து நிம்மதி, தூக்கம், பொருள், ஆரோக்கியம் எல்லாத்தையும் இழந்து நல்லது பண்ணி, ஆனால் அவங்களே உங்கள் முதுகு பின்னாடி குத்துறாங்கன்னு சொன்னால் அந்த வலி தாங்க முடியாமல் துடித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறோன்னா அவங்க நமக்கு திருப்பி நல்லது பண்ணலைனாலும் பரவாயில்ல, துரோகமும் வஞ்சமும் அவங்களே நமக்கு பண்ணால் அது கொடுக்கக்கூடிய வலி ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் இரவு பகல் பார்க்காம உழைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உழைச்சி உங்களுக்கு ஒரு பேர் புகழெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களை அவசொல் சொல்லி அவமரியாதைப்படுத்துறதும், அதுக்கும் மேலே ஒரு பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ கூட கொடுக்காம முதுகுக்கு பின்னாடி உங்களை பற்றி தவறாக பேசுகிறதும், ஆஃபீஸில் இந்த பேக் ஸ்டாப்பிங், காசிப்பிங், இது மூலிமா உங்களை அணுவணுவாக சித்திரவதை பண்ணுறதும், ஹியூமிலியேட் பண்ணுறது, அவமானப்படுத்துறதும் நடந்துட்டு இருக்குது. இதுவும் உங்கள் மனசில் நமக்கு ஏன் இந்த அநீதி அப்படிங்கிற கேள்வியும் உங்கள் மனசை தொலைச்சி எடுக்குது. என்ன செய்தால் நல்லது எனக்கு நடக்கும்? அதாவது ரெமிடிஸ் பற்றி பேச போயிடலாம். அதை பற்றி பேச போகும்போது மேஷராசிக்கான முதல் விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா முருகன் வழிபாடு. ராசி செவ்வாயினுடைய அதிபதி முருகன். அறுபடை வீடுகளில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணக்கூடியது இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அவ்வளவு வேதனைகளுக்கும் அத்துணை பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களை வேல் மயில் துணை அப்படின்னு சொல்லுவாங்க. வேலும் மயிலும் துணை, யாமிருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசியினுடைய தெய்வமான முருகனை வழிபட வழிபட அறுபடை வீடுகள் முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு நல்லது முடியும். அதே மாதிரி திருமண தடை இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள், இந்த திருமண தடை நீங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் சரியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் துர்க்கை அம்மனை வேண்டிக்கிட்டு எலும்பிச்சம்பழத்தில் விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டு வரணும். இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாத்த பற்றியும் பேசணும். என்ன செய்தால் நல்லது நடக்கும், என்ன பிரச்சனைகள்,
கடவுள் என்ன செய்ய போகிறார், அடுத்த 6 மாத காலத்துக்கு கடவுளுடைய தீர்ப்பு என்ன, 6 மாதம் முதல் 1 வருஷத்துக்கு. இப்போ தான் நம்ம வீடியோவோட முக்கியமான கட்டத்துக்கே வந்திருக்கோம். அடுத்த 6 மாத காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத புட்டு வச்சிடலாம் வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மற்றும் மனநிலைமையில் நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுட்டு வந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சேஞ்சுக்குள்ளே போக போகிறீங்க. பாசிட்டிவான சேஞ்ச். அடுத்த 6 months to 1 yearக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் மனசில் இருந்த அழுத்தம், மனசில் இருந்த வெளியில் சொல்ல முடியாத காயங்கள், ரணங்கள் அதெல்லாம் ஹீலாக போகுது. அதே மாதிரி மனம் ஒரு புத்துணர்ச்சி பெற்று நல்ல ஒரு தெம்பா தைரியமாக எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும், மீண்டும் உங்களோட பிறவி ஆற்றலான மனதிடமும் தைரியமும் உங்களை சேரும். அடுத்தபடியாக ஆரோக்கியம். சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஆரோக்கியத்தினால பணம், மரியாதை, மதிப்பு, வேலையெல்லாம் இழந்து பல மேஷராசி அன்பர்களில் ஆரோக்கிய பிரச்சனைகள்னால நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இந்த கிரானிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரானிக் பெயின் என்ன பண்ணுன்னா மிகப்பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும், சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஷனை தரும். உடம்புல எந்த பகுதியிலையாவது அடிக்கடி வலியோ பிரச்சனையோ வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய மன உளைச்சலை தரும். இதுதான் சைக்காலஜி, மன தத்துவம் அடிப்படைகளும் இதுதான் சைக்காலஜி, மனோ தத்துவ அடிப்படையிலும் இதை தான் சொல்கிறாங்க. ஆக உடல் உபாதைகள் மூலியமாக நீங்கள் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கம்மியாகும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். இந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அந்த வாழ்க்கை வரும். அதுவே நல்ல வாழ்க்கை துணை அமையலைன்னா வாழ்க்கை ஒரு விஷம்தான், தினமும் விஷம் குடிக்கிற மாதிரி. இது நாள் வரைக்கும் திருமணமே நடக்கலை, தடைப்பட்டு போகுது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நடக்குது, என்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு எல்லா தகுதியும் இருந்தும் திருமணம் நடக்கலை. அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. நல்ல மணமகன் நல்ல மணமகள் வரப்போகிறாங்க. மற்றும் திருமணத்திலேருந்து ஏற்கனவே திருமணமாகி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறப்போகுது. அதாவது இந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, எந்த சூழ்நிலையிலையும் வரும். எல்லாரும் என்னை கேட்பாங்க, நான் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நல்லா தான் இருக்கேன்னு. கல்யாணம் ஆகி 15 வருஷம் இல்லை, 20 வருஷம் ஆனாலும் 25 வருஷம் ஆனாலும், ஏன் 65 வருஷம் ஆனால் கூட அவங்களுக்குள்ள கூட பிரச்சனை கோர்ட்டுக்கு போகிற கேஸ்லாம் இருக்காங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது டெய்லி கண்டக்ட் பண்ண வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப். டெய்லி மனைவியை மரியாதை கொடுத்து பேசுறதும், அன்பாக பேசுறதும், கணவன் கிட்ட புரிஞ்சு நடந்துக்கிறதும். இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட பேட்டி கொடுத்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு மன அழுத்தம், மன வருத்தம் அவருக்கு இருந்திருந்தா அவர் பேசும்போது அவருடைய கண்ணு, அவருடைய முகம், அந்த வலி நமக்கு தெரியுது. இது ஒரு ஆணுடைய வலி, ஒரு ஆணின், ஒரு தகப்பனின் வலி. குழந்தைங்க அப்படின்னு சொல்லும் போதே வலிக்குது. அப்போ சமுதாயத்தில் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பேச வேண்டிய ஒரு வலி என்பது ஒரு ஆணினுடைய வலி. பெண்ணினுடைய வலி என்பது பேசப்பட்டது, பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு ஆணினுடைய வலி, தகப்பனுடைய வலி என்பது பேசப்படாத ஒன்றாகவே இருக்கு. 2 மாதம் குடும்பத்துக்கு ஒருத்தன் சம்பாதிச்சு கொடுக்கலன்னு சொன்னால் முடிஞ்சு அவன் கதை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் எல்லா ஆண்களும் வாழ்கிறாங்க. எந்த நிலையிலுமே மனைவி தன்னை விட்டு போயிடுவாங்களோன்ற பயத்தோடு தான் பல கணவன்மார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் குழந்தையை பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லி அவங்க போடுற அத்தனை கண்டிஷன்ஸ்க்கும் ஒரு அடிமையை போல ஒத்துக்கொண்டு வாழக்கூடிய கணவன்கள் தான் அதிகமாக இந்த சமுதாயத்தில் இருக்காங்க. ஒன்று அதை வெளியில் காமிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான், இல்லை சொல்லாமே அப்படியே சமாளிச்சுட்டு தனக்குள்ளேயே வச்சுட்டு போகிறான். இதுதான் நடக்குது. எந்த ஒரு மனைவியுமே 95% மனைவிகள் கணவனை ஸ்பேர் பண்ணுறதே கிடையாது. இதுதான் உண்மை. ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் வாழக்கூடிய மேஷராசி என்பர்கள் இந்த திருமண பிரச்சனைகள்லேருந்து ஒரு மாற்றத்தை தன் மனைவியினிடையே, ஒரு மாற்றத்தை கணவரிடையே பார்க்க முடியும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசி என்பர்களுக்கு இந்த 2ஆம் பாகம் 2026 முதல் கிட்டத்தட்ட ஜூலை மாதத்திலிருந்து குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் உங்களை தேடி சேரும். முக்கியமாக இந்த மாங்கல்ய பாக்கியம் இல்லைன்னு அழக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு, திருமணம் ஆன சுமங்கலிகளுக்கு தாலிச்சரடு, மஞ்சக்கயிறில் தாலிச்சரடு மற்றும் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை தானமாக கொடுக்க
உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி வேலையில் வந்து மேஷராசி அன்பர்களை யார் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசுனாங்க, யார் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க, யார் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்க, யார் யாரெல்லாம் உங்களை ரொம்ப மோசமாக நடத்தினாங்க ஆஃபீஸில், அவங்களுக்கெல்லாம் பாடம் கற்பிக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் வந்து வெகு சீக்கிரம் உட்காருவீங்க. இன்னும் 2 மாதத்துக்குள்ள, அதாவது சரியான பதில் கொடுப்பீங்க. சமீபத்தில் தமிழக முதல்வர் எப்படி ஒரு பதிலை வந்து 75 ஆண்டு காலம் 52 ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகளுக்கு ஒரே பதில் தன் அமைதியின் மூலியமாக, வெற்றியின் மூலியமாக ஊசி எடுத்து சரகன குத்துன மாதிரி கொடுத்தாரோ, அதே மாதிரி நீங்களும் கொடுப்பீங்க. தமிழகம் அவர் பின்னால் நின்றது. அது மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் உங்கள் பின்னால் நிற்பார்கள். காதல் ஒரு தலை காதலாக இல்லை காதல் 2 தலை காதலாக இருந்தாலுமே அதில் இன்றைக்கெல்லாம் காதலிச்சவனை மாதிரி கஷ்டப்படுறவன் எவனுமே கிடையாது. ஒரு 100 கோடி வச்சிருக்கிறவன், கடன் கொடுத்தவன் கூட இவ்வளோ கஷ்டப்பட மாட்டான். ஆனால் காதலிக்கிறவங்க படுற கஷ்டம்ங்கிறது இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு. இன்னைக்கு காதல் வந்து இதுதான். காலையில் ஆரம்பிக்கிற காதல் சாயங்காலம் வரைக்கும் தாங்குமா, ஐசியூவில் அது தப்பிச்சு வருமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுடைய காதல் எல்லாம் ஜெயிக்க போகுது. அதே மாதிரி அரசியல், எனக்கு இப்படி ஒரு நிலைமை வருமா அப்படின்னு பின்தங்கிய அரசியல்வாதிகளுக்கும் சரி, எனக்கு இந்த மாதிரி நிலைமை கொடுத்தாரே கடவுள்னு சந்தோஷப்படக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் சரி, இன்னும் என்ன வளர்ச்சி, இன்னும் பெரிய பதவிகள், இன்னும் அங்கீகாரம், சொந்த கட்சியில் அங்கீகாரம், எதிர்கட்சிகள் அங்கீகாரம், இதெல்லாம் வரப்போகுது. மேஜிக், அதிசயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. முடிவாக நான் சொல்றது ஒன்று தான் உங்களுக்கு. காலம் எப்பவும் ஒரே மாதிரி இயங்காது, அது மாறி மாறியே தான் வரும். அந்த காலம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதர்மங்களுக்கு உடனே எதிர்காலத்தில் தர்மம் பதில் சொல்லும். ஆல்ரெடி கடவுள் உங்களுக்கான நல்ல தீர்ப்பை எழுத தொடங்கி விட்டார். நீங்கள் முருகப்பெருமான கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இழந்த அத்தனையும் மறுபடி பெற முடியும். இழந்த நிம்மதி, இழந்த உறவு, இழந்த அன்பு, இழந்த காதல், இழந்த குடும்பம், இழந்த குழந்தைகள், இழந்த வேலை, அத்தனையும் மறுபடி பெற முடியும். மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸில் யாராவது மேஷராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தவிர இப்போ நம்ம சொல்லக்கூடிய இதெல்லாம் பொது பலன்களே இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் சொன்னோம்னா கிறிஸ்டல் கிளியராக உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முடிவுகளை தெளிவாக சொல்ல முடியும். நீங்கள் வெற்றி பெற முடியும். கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, இல்லை நேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து சரியான பதிலை சொல்லி உங்களுக்கான லைஃப் ப்ரிடிக்ஷன்ஸை தர முடியும். ஆக மேஷராசி அன்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.